நம்ம 3 ஏஞ்சல் சானிட்டரி நாப்கின் பற்றி ஒரு டெமோ பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நாப்கின்க்கும் 3 ஏஞ்சல் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏன் 3 ஏஞ்சல்ஸ் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணோங்கிறதே நமக்கு புரியும். இப்போது இதில் எவ்வளோ தூரம் உரியிற தன்மை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே மெஷர்மெண்ட் கப்பில் 50 ml தண்ணி வச்சுருக்குது. இது ஒவ்வொரு நாப்கின்லேயும் நான் 50 ml தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம வலது பக்கமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய பிராண்ட் 3 ஏஞ்சல் சானிட்டரி நாப்கின். நம்ம இடது பக்கமாக இருக்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் நாப்கின். ரெண்டுலேயும் நான் 50 ml தண்ணி போட்டிருக்கிறேன். அது எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குங்கிறது நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியுது. ஒரு கையில் கொஞ்சம் கூட ஈரமே ஒட்டாமல் இருக்குது. ஆனால் நம்மளோட கெமிக்கல் நாப்கினில் தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகாமல் வெளியே வருது. இவ்வளோ தண்ணி வெளியேறி இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 50 ml தண்ணி கூட நம்மளோட 3 ஏஞ்சல் சானிட்டரி நாப்கினில் போடலாம். இப்போ நம்ம கெமிக்கல் நாப்கினில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த கெமிக்கல் நாப்கினை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதே நமக்கு வந்து நல்லா புரியும். ரெண்டு பக்கம் உள்ள பிளாஸ்டிக் விங்ஸ், மேலே உள்ள முதல் லேயர் பிளாஸ்டிக் லேயர், இது முற்றிலும் பிளாஸ்டிக். நம்ம இந்த பிளாஸ்டிக் லேயரை நம்ம மேலே படும் பொழுது இச்சிங், ரேஷஸ், இரிட்டேஷன் எல்லாம் ஏற்படுது. இது பிளாஸ்டிக் மக்கி போகாதது. பார்த்தாலே தெரியுது நம்மளோட ஸ்கின்னில் வந்து எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுன்ட்டு. அடுத்து இருக்கிற லேயர் வந்து பர்ஃப்யூம் லேயர். இது நமக்கு அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய லேயர். இது அந்த இரத்தத்தில் உள்ள ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட அந்த பர்ஃப்யூம் லேயர். வாசனைக்காக கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவதாக இருப்பது ஜெல், சிலிக்கான் ஜெல். இது டயாக்சின் சிலிக்கான் கலந்த ஜெல். இதில் அப்சர்வ் பண்ண தண்ணிலாம் இப்படி வெளியே வந்துடுது. இது முற்றிலும் கெமிக்கல். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு குழந்தையின்மைங்கிற பிரச்சனை, கேன்சர் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு இந்த கெமிக்கல் வந்து காரணமாக இருக்கிறது. கடைசி லேயர் பிளாஸ்டிக் லேயர், காற்றோட்டம் இல்லாத லேயர். இது அதிக நேரம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு துர்நாற்றத்தை கொண்டு வருது. அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் இந்த நாப்கினை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் 4 லேயர் நம்ம கெமிக்கல் நாப்கினை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம 50 ml தண்ணி இதில் ஊற்றிருந்தோம் எக்ஸ்ட்ரா. இப்போயுமே நமக்கு வந்து என்ன ஆகலை, எவ்வளோ அமுக்கியும் ப்ரெஸ் பண்ணால் கூட தண்ணி வெளியே வரல. நம்மளுக்கு வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. இதில் 9 லேயர் இருக்குது. நம்ம இதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரிவெண்ட் பண்ணுற லீக்கேஜ் ப்ரிவெண்ட் பண்ணுற விங்ஸ், இதுவும் காட்டன். ஃபர்ஸ்ட் லேயர் பியூர் சர்ஜிக்கல் காட்டன். அந்த லேயருக்கும் இதுக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நம்ம ஸ்கின்னில் படும்போது எந்த ரேஷஸ், இச்சிங் எதுவுமே இருக்காது. பியூர் சர்ஜிக்கல் காட்டன். எப்படி தீ வச்சா கூட எரிஞ்சிரும். பார்த்தாலே தெரியுது நமக்கு. இதனால எந்த ஒரு அசௌகரியமோ டிஸ்கம்ஃபர்ட்னஸோ எதுவுமே வராது. இதுதான் இதோட செகண்ட் லேயர். இது வந்து ஆனியான் ஸ்ட்ரிப். இந்த ஆனியான் ஸ்ட்ரிப்பில் தான் 6 டெக்னாலஜி இருக்குது. ஆனியான்கிற டெக்னாலஜி இந்த கெட்ட ரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிச்சிரும். இன்ஃப்ரான்கிற பாசிட்டிவ் கதிர்வீச்சு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். மேக்னெட்டிக்குங்கிற கதிர்வீச்சு அந்த பீரியட்ஸ் டைமில் உள்ள
டிஸ்கம்ஃபர்ட்னஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. நானோ சில்வர் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், ஃபங்கல் க்ரோத்தெல்லாம் கட்டுப்படுத்தும். கைட்டின்கிற டெக்னாலஜி செல்ஸ்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியை கொடுக்கும். டாக்ஸஸ்ங்கிற ஹெர்பல் டெக்னாலஜி நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கேன்சராக வேலை செய்யுது. இதுதான் செகண்ட் லேயர். அடுத்து இருக்கிறது நமக்கு அந்த ஜெல், பியூர் நேச்சுரல் ஜெல். அது எப்படி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக காட்டன் இது. இந்த ஜெல்லை நம்ம எவ்வளோ புழிஞ்சாலும் தண்ணி வெளியவே வராது. லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. எவ்வளோ இதில் 200லேருந்து 300 ml கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆலோவேரா ஜெல் இது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இதுதான் இதோட விசேஷித்த தன்மை. கடைசி இருக்கிறது இதுவும் காட்டன் லேயர். இதில் வந்து குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். நமக்கு வந்து எப்படின்னா இங்கிட்டு ஊதுனா இப்படி கூடி காற்று வரும். அதனால் நமக்கு வந்து ப்ரீத்தபிள் லேயர் இது. நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இது மூலியம் வராது. அதிக நேரம் வைத்திருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படிப்பட்ட நம்ம 3 ஏஞ்சல் சானிட்டரி நாப்கினை நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு பெண்களும் நம் தேவதைகளைப் போல உணர்வோம். நன்றி, வணக்கம்.